தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட்டான இறால் வச்சு இறால் கோலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிப்போம். கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பல் பெரிய பல்லாக ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை, உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுதான் உருண்டையை திக்னஸ் கொடுக்கும். அதனால் இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறால் சேர்த்து அரைப்போம். ஃபஸ்ட்டே இறால் சேர்க்கக்கூடாது. இதை அரைச்சிட்டு மறுபடியும் இறால் சேர்த்து அரைக்கலாம். இப்போ இறால் மட்டும் போட்டோம்னா சில பேருக்கு அந்த பச்சை வாடையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நம்ம மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். நம்ம இதோட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா அந்த உருண்டை குழம்புல உடஞ்சி பிரிஞ்சு வராது. நல்லா பெருசு பெருசாக வரும். சின்ன உருண்டையாக போட்டாலும் பெரிய உருண்டையாக வரும். அதனால் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி அதோட இறாலோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ இத்தினோண்டு இஞ்சி பூண்டு பார்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஃப்ளேவருக்காக அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். மல்லி, மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள். நீங்கள் தனித்தனி தூளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக நம்ம வச்சுக்கணும். அப்போ உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு திக்காயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா தூளை கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை நல்லா ஊற்றி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்கும்போது நம்ம உருண்டையை உருட்டி போடலாம். உருண்டையை முதலையே தட்டில் உருட்டி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். நம்ம மெதுவடையெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சி அதை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம கொதிக்கும் போது போட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே மசாலாக்கு அரைக்கிறதுக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த வடை தட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி போட்டுடலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டில் கூட உருட்டி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்படி டைரெக்டாக தான் போட போகிறேன். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை நனைச்சி உருண்டை எடுத்திங்கனாக்கா அந்த உருண்டை நல்லா வரும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை குழம்பு கொதிக்கும் போது போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரு, அந்த எசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உருண்டையை உருட்டி போட்டுடலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பெருசு பெருசாக வரும். ஒரே இடத்துல உருண்டையை போடாமல் அப்படி எல்லா பக்கமும் பரவி போடுங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பிஞ்சு போகும். இது பிரிஞ்செல்லாம் வராதுங்க. நல்லா முட்டையெல்லாம் போட்டிருக்கனால நல்லா கேக் மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இந்த உருண்டை குழம்பு செய்யும்போது நீங்கள் பாத்திரத்தை கொஞ்சம் வந்து அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒடுக்கமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டை போடும்போது அது மேலே மேலே போட்டு அப்புறம் துவையல் மாதிரி ஆயிரும், கொதக்குன்னு இருக்கும் குழம்பு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் எடுக்க வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையை நனைச்சி எடுத்து போட்டோம்னாக்கா ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், இப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த உருண்டையெல்லாம் வெந்து மேலே வருது, பிரிஞ்சே போகல பாருங்கள் குழம்புல. இப்போ நல்லா உருண்டையெல்லாம் வெந்து மேலே வருது பாருங்கள். இன்னும் நம்ம உருண்டை போட்டு முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்ட உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா ப்ரானு பொட்டுக்கடலை தேங்காய் தானே, சீக்கிரமாக வெந்துடும். அதனால் சீக்கிரமாக போட்டுடலாம் நம்ம. இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட நல்லாயிருக்குங்க, ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து மேலே வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட உருண்டை எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நல்லா மேலே வந்துடும் எல்லா உருண்டையும். இப்போ இந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம மிக்சியை கழுவுறது, அந்த பிளேடு கழுவுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த பிளேடுக்குள்ளே போய் அதெல்லாம் மாட்டிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இப்போ ஈஸியாக அந்த பிளேடுக்குள்ளெல்லாம் எதுவுமே சிக்காது. இந்த தண்ணியை கூட நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருண்டை குழம்பு, இறால் உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த உருண்டையெல்லாம் எப்படி வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டோம், அது எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சு, ரொம்ப பொருளெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, சிம்பிளாக பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.